என்னடா இந்த அமெரிக்காக்காரன் மட்டும் நம்ம மேலே வரி வரியாக போட்டுக்கிட்டே இருக்கான், நாம் ஏன் திருப்பி போடக்கூடாதா, நமக்கு மட்டும் என்ன பயமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கும். பதில் என்னென்னா பயம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தியா வளர்ந்து வரும் ஒரு நாடு. நம்மளோட இலக்கு பழி வாங்குறது இல்லை, இந்தியன் குளோபல் மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு. அதை விட்டுட்டு ட்ரம்ப் பண்ணுற அதே முட்டாள்தனத்தை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக போரா மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பல அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ண போனோம் அப்படின்னா ட்ரம்ப்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் சும்மாவே சூடாவார். நம்ம ஏதாவது பண்ணோன்னா அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி அவர் ஏதாவது பண்ண போக இருக்கிற கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அது நேரடியாக நம்மளை தான் பாதிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சமநிலையோடு செயல்படுறதுனால உலக நாடுகளுடைய கவனமெல்லாம் நம்ம பக்கம் திரும்பும். இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை அது அதிகமாக்கும். இந்தியன் குளோபல் மார்க்கெட் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும். நம்மளுடைய கோலை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிலடி கொடுக்காமல் இருக்கிறது பயத்தினால இல்லை.